நினைவுகள் மறைவதில்லை. உன் திறமையை மற்றவர் அறிந்து கொண்டால் நீ தொழிலாளி. உன் திறமையை நீயே அறிந்து கொண்டால் நீ முதலாளி. முதுமை. இனியும் வேண்டும் என்பது இளமை. இனியும் வேண்டாம் என்பது முதுமை. இனி எப்போது விடியும் என்பது இளமை. இனி ஏன் விடுகிறது என்பது முதுமை. இனி ஏன் விடுகிறது என்பது முதுமை. மறக்க வேண்டாததை மறந்து விடுவது இளமை. மறக்க வேண்டியதை மறந்து விடுவது இளமை. மறக்க வேண்டியதை மறக்காமல் இருப்பது முதுமை. சில்லறை தேடி அலைய நினைப்பது இளமை. கல்லறை தேடி அலைய நினைப்பது முதுமை. இனிதான் இனிமையான வாழ்வு என்பது இளமை. கசப்பான வாழ்வு என்பது முதுமை. மறைக்க வேண்டியதை மறைக்காதது இளமை. மறைக்க வேண்டியதை மறைப்பது முதுமை. வாழும் காலம் இனிமை என்பது இளமை. வாழ்ந்த காலம் இனிமை என்பது முதுமை. விரும்பினாலும் கிடைக்காதது இளமை. விரும்பாமலேயே கிடைப்பது முதுமை. இளமையோ முதுமையோ வாழும் வரை இளமையான நினைவுகளோடு மகிழ்ச்சியாக வாழ்வோம். வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் வெற்றி பெறக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு. வெற்றியை தேடினாலும் அதை முதலில் உனக்குள் இருந்து தேடு. உனக்குள் கிடைக்காத எதுவும் உலகில் இருந்து உனக்கு கிடைத்து விடாது. இக்கட்டான சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுப்பதே நம்மை சுற்றி இருக்கும் சுயநலவாதிகளை தெரிந்து கொள்ளத்தான். அன்பின் அருமை அறிந்தவர்கள் அன்பை அலட்சியம் செய்வதில்லை. ஞானியிடம் ஒருவர் கேட்டார், ஒருவர் வாழ்வில் முன்னேற்றம் அடைவது எதை பொறுத்தது என்று. ஞானி சொன்னார், அது நீங்கள் கழுதையா இல்லை எருமையா இல்லை குதிரையா என்பதை பொறுத்தது. எப்படி என்றால், ஒரு தட்டு தட்டினால் கழுதை பின்னால் எட்டி உதைக்கும். எருமை அப்படியே நிற்கும். குதிரை பாய்ந்து ஓடும். அதுபோல யாராவது ஒருவர் திட்டினால் சிலர் மீண்டும் திட்டுவார்கள். சிலர் கண்டு கொள்ளாமல் இருந்து விடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வாங்கிய திட்டுக்கும் அவமானத்திற்கும் நேர் எதிராய் செயல்படுவார்கள். பின்னால் எட்டி உதைப்பதும் சரிக்கு சரியாக சண்டைக்கு நிற்பதும் ஒன்றே. சக்தி முன்னோக்கி பாயாததால் இவர்களிடம் முன்னேற்றம் இருக்காது. கண்டு கொள்ளாமல் இருப்பதும் வாயை மூடிக்கொண்டு இருப்பதும் ஒன்றே. இவர்கள் வாழ்வு பொறுமையாகத்தான் இருக்கும். முன்னோக்கி ஓடுவதும் திட்டியவர் மீது வஞ்சம் கொள்ளாமல் அதையும் தன்னை திருத்திக் கொள்ளும் குணம் இருந்தால் நன்று.